இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம், உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக, உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறோம். இந்த உலகம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்துல பல்வேறு சூழ்ச்சிகள், பிசாசின் சூழ்ச்சிகளினால அந்தகாரம் அடைந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உலகத்துல நிறைய விஷயம் இப்படிப்பட்ட தோற்றத்தை, அதாவது வெளிச்சத்தின் தோற்றத்தை கொடுத்து இருளாக காணப்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். Emotions are deadly. These emotions can destroy. இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் நம்மை அழித்து போடக்கூடும். இந்த உணர்ச்சிகளை ஆளுகை செய்ய தேவன் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். வேதபாரகர், பரிசேயர் என்பவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், he is not saying you will be the least in the kingdom of God. வேதபாரகர், பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராதே போனால், you will not even enter the kingdom of God. உங்களோட நான் பேச விரும்புகிற வார்த்தை more than them. அவர்களிலும் அதிகமாய். இதை முடிக்கிறீங்களா? அவர்களிலும் அதிகமாய் dash 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 fill that. என்னவா இருக்கும்? அவர்களிலும் அதிகமாய் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர்களில் அதிகம் வெளிச்சமாய். ரைட், நான் சொல்லிட்டதுனால இப்போ அங்கேயே இருப்பீங்க. வெளிச்சம், உப்புன்னு. அதிகமாய் நிறைவு. அவர்களிலும் அதிகமாய் நிறைவாயிருப்பீர்கள். வாங்க வாங்க, இப்போ தான் கரெக்டாக வரீங்க. அவர்களிலும் அதிகமாய் விசுவாசமாயிருப்பீர்கள். வெரி குட். அவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருப்பான். கரெக்ட். அவர்களிலும் அதிகமாய் நீர் உயர்ந்திருப்பாய், அவர்களிலும் அதிகமாய் மேன்மையாக வைப்பார், அவர்களிலும் அதிகமாக கனம் பண்ணப்படுவாய், அவர்களிலும் அதிகமாய் ஐஸ்வர்யவானாய் இருப்பாய், அவர்களிலும் அதிகமாய். இதுதான் மனசுல ஓடுது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வேதபாரகர், பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயா, வேதபாரகர், பரிசேயர் என்பவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், he is not saying you will be the least in the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவர்களாய் இருப்பீர்கள் சொல்ல முன்னாடி இருக்கிற வசனங்கள் 17 இருந்து நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா 17 இருந்து 18 19 வசனத்துல நீங்க சிறியவராய் இருப்பீங்கன்னு சொல்றாரு. பட் the problem there in this verse 20ஆம் வசனத்துல, வேதபாரகர், பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராதே போனால், you will not even enter the kingdom of God. பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? நீங்க நாம பிரவேசிக்க முடியாது. இல்ல we talk about adding, இல்ல அதிகமாய் 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 உலக பிரகாரமான ஆசீர்வாதம், அதிகமாய் உலக பிரகாரமான மேன்மை, அதிகமாய் இதைதான் இன்னைக்கு சபையில பிரசங்கம் நிறைய நடந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு என்னைக்காவது நீதியை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோமா? தேவ பரிசுத்தத்தை குறித்து, தேவ நீதியை குறித்து தானே ஏதாவது செய்தி கேட்கப்படுகிறதா? இல்ல நம்முடைய வாழ்க்கையில தேவ நீதி வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதா? கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய காரியம். ஆண்டவர் எச்சரிக்கிறார். இது மலை பிரசங்கம், ஒரு தொகுப்பு, 3 அதிகாரங்கள்ல இருக்கக்கூடிய தொகுப்பு. இல்ல, one of the best sermons ever. மகாத்மா காந்தி அவர்களுக்கு தன்னுடைய அகிம்சை போராட்டத்துக்கான வித்தை கொண்டு வந்து தந்த வேத பகுதி. It has influenced trillions of people. இந்த வேத பகுதி எத்தனையோ தலைவர்களுடைய வாழ்க்கையை செதுக்கி இருக்கிறது, அவர்களுடைய சிந்தனையை சீரமைத்திருக்கிறது. உலகத்தின் மறுமலர்ச்சிக்கும் மாற்றத்துக்கும் மிகப்பெரிய வித்தாக இருந்தது இந்த வேத பகுதி. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை இது செதுக்கி சீரமைத்துக் கொண்டிருக்கிறதா? பரிசேயரின் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிங்களா? இயேசு கிறிஸ்து 17 இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனங்களையும் அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றமாக வந்தேன், அவைகள் என்னிலே நிறைவேறி இருக்கிறது. எந்த தீர்க்க தரிசனமும் அல்லது எந்த நியாயப்பிரமாணமும் நிறைவேறாமல் போவதில்லை என்கிற தெளிவை அங்கே கொண்டு வந்து காண்பிக்கிறார். இந்த கான்டெக்ட்ல பேசுகிறார். நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரல. ஏன்னா இங்கே பரிசேயர்கள் இவர் மேல சுமத்துகிற குற்றச்சாட்டு, இவர் நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறார், நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக செயல்படுகிறார் என்கிற குற்றச்சாட்டை வைக்கிற இவர்கள் மத்தியில் அவர் பேசுகிறார். நான் நியாயப்பிரமாணத்தை முறியடிக்க வரல, மாறாக அழிக்க வரல,
அல்ல, மாறாக அதை காப்பாற்றுவதற்கு, அதை நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேன் என்கிற தெளிவை சொன்ன பிறகு 19ஆம் வசனத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆகையால் இந்த கற்பனைகள் ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாதுங்க, நியாயப்பிரமாணம் நிறைவேறி ஆகும், அது நிறைவேறும் வரை நிலைத்திருக்கும்னு சொல்லிட்டு, ஆகையால் இந்த கற்பனைகளில் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். சிறியன் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது எப்பவுமே we give to others, we don't take it to ourselves. கரெக்ட்டுங்களா? மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ண சொன்னா ஒரு நாள் எல்லாம் பண்ணுவோம். சிலருக்குலாம் இருக்கிறாங்க, எனக்கு இரிட்டேட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அதுக்கு அவங்களுக்கு பதில் இருக்குது அவங்கள்ட்ட. ஐயா வயிறு வலிக்குது, அதான் என்ன தெரியுமா? ஐயா என் ஒய்ஃப் கூட சண்டை, அது என்ன பண்ணும் தெரியுமா? ஐயா எனக்கு வேலையில் பிரச்சனை, என்ன பண்ணும் தெரியுமா? எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட பதில் இருக்குது. என்ன அப்போ எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கிறிய தம்பி, உன் வாழ்க்கையில் அப்படி சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறியான்னு ஊத்து போய் பார்த்தா எல்லாம் தப்பா இருக்கும். See, when you have answer for all the problems, then your life should be problem free. எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு உன்னிடத்தில் இருக்குமானால் உன் வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? பிரச்சனை இருக்கக்கூடாது, நீ ஃபெயிலியரா இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கணும், இல்லை அது பங்குள்ளதாக இருக்கணும், நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும். அது இருக்குதான்னு பார்த்தா இல்லை. இங்க பரிசேயர்கள், நம்ம போன வாரத்தில் தியானிச்சோம், உங்களில் குற்றம் செய்யாத ஒருத்தன், பாவம் செய்யாத ஒருத்தன் முதல் கல்லை எரிடானோன்னு கம்முன்னு திரும்பி போயிட்டானுங்க. அவ்வளோ நல்லவனுங்க அவனுங்க. ஆனா மற்றவர்களை பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நியாயப்பிரமாணத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நிர்பந்திக்கிறவர்கள். ஆண்டவராக இயேசு சொன்னாரு, நீ இது பேசலாம்ப்பா, நீ பேசுறத பத்தி தப்பே இல்லை, பட் நீ எல்லாத்தையும் பேசி ஆனா உன் வாழ்க்கையில் அது இல்லை, நீ போதித்த பிறகும் இது இல்லை அப்படின்னு சொன்னா, அருமையானவர்களே நீ ரொம்ப சின்னவனா இருப்ப பரலோகத்தில். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, உங்களை நினைக்கிறீங்க இதனால தான் நாங்கள் யாரும் பிரசங்கம் பண்றதில்லை. அண்ணா அந்த வசனம் முழுக்க முழுக்க உனக்கு சொந்தம். நீதான் போதனை செய்து கொண்டிருக்கிறாய் போதகரே, அது உமக்கு சொந்தம். நீர் இதை பின்பற்றவில்லை என்று சொன்னால் நீர் பரலோகத்தில் சின்னதா இருப்பீர், நாங்கள்லாம் பெருசா இருப்போம். உங்கள் வாழ்க்கையினாலே சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒருத்தர் கூட இதுல இருந்து தப்பிக்க முடியாது. நாம் எல்லோரும் இதில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம். நான் சுவிசேஷகராக வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் what Jesus accomplished is a ceremonial law. ஆராதனை நியாயப்பிரமாணத்தை அல்லது ஆசரிப்பு நியாயப்பிரமாணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவு செய்தார். அது கிறிஸ்து இயேசுவிலே முற்று பெற்று இருக்கிறது. ஆனால் மாறல்லா சமுதாயத்தில் நாம் வாழும்படியான நீதியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பிரமாணம் நிறைவேற்றப்பட வேண்டும். இதிலிருந்து நீங்களும் நானும் எஸ்கேப் ஆக முடியாது, தப்பிக்க முடியாது. இதை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இதை நாம் பின்பற்ற வேண்டும். அப்போ இதை எப்படி நான் புரிந்து கொள்வது? நிறைய காரியத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 17லேருந்து 37 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கும். 32 வரைக்கும் இன்னைக்கு பார்ப்போம், மற்றது பிறகு நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இருக்க வேண்டும். இதுக்கு தொடர்ந்து இயேசுவானவர் பேசும் பொழுது 6 காரியங்களை பேசுகிறார். முதலாவது காரியம் நியாயப்பிரமாணம், கொலை செய்வதை சார்ந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுகிறார். இரண்டாவதாக இச்சையை குறித்த நியாயப்பிரமாணத்தை அல்லது பாவத்தை குறித்து, துரிச்சையின் பாவத்தை குறித்து நியாயப்பிரமாணத்தை இங்கே பேசுகிறார். அடல்ட்ரியை குறித்து பேசுகிறார். மூன்றாவதாக விவாகரத்தை குறித்து பேசுகிறார். விவாகரத்தை குறித்த நியாயப்பிரமாணத்தை இங்கே பேசுகிறார். நான்காவதாக ஆணையிடுதலை குறித்து பேசுகிறார். ஐந்தாவதாக எதிர்ப்பை குறித்து பேசுகிறார். ஒருத்தர் நமக்கு எதிராக செயல்படும் பொழுது அவர்களை எப்படியாக கையாள வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியாக அன்பை குறித்து பேசுகிறார். அங்கே ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறார். எதிரியின் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? இது 48ஆம் வசனம் வரைக்கும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு
ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் இயேசுவே, உம்முடைய திருவார்த்தையினாலே எங்களோடு கூட பேசுங்க. எங்களை ஆராய்ந்து பார்க்கவும், கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை முதிர்ச்சி அடையவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 21ஆம் வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அவர் எந்த பிரமாணத்தை கையில எடுக்கிறாருன்னு பாருங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தை கையில எடுக்கிறார். எடுத்துட்டு ஒருவன் கொலை செய்வானானால் அவன் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டிருப்பான் என்பதை விளக்கி காண்பித்த பிறகு, எஸ், கொலை செய்ய கூடாது, ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா தேவனுடைய இருதயம் நீ கொலை செய்கிறது மாத்திரம் கருத்தாக இருக்கிறது இல்லை. ஏன்னா பரிசேயர்கள் தங்கள் வெளியரங்கமான கிரியைகளிலே தங்களை நீதிமான்களாக காண்பித்து கொண்டு உள்ளூர அவர்கள் வெறி பிடித்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியான திட்டமிட்டு அந்த திட்டமிடுதலை நிறைவேற்றி முடித்துட்டு கடைசியில் அவங்க என்ன சொல்ல, நாங்க கொலை செய்யல, ரோமர்கள் தான் கொலை செய்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறையும்னு கேட்கலாம், அது தப்பு இல்லை. பட் லிட்டரலி I didn't kill him, I didn't nail him onto the cross. நான் கொலை செய்யல, ஆனால் கொலைக்கான அத்தனை திட்டங்களையும் என்ன செய்யலாம், உள்ளுக்குள்ள நான் எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ளலாம், ஆனா வெளியே செய்யக்கூடாது. செஞ்சா பிடிப்பட்டா நீ மாட்டிக்கிட்ட. இப்ப இந்த வெளியரங்கமான நீதியை உடையவர்களாக இருதயத்திலே தேவனுக்கு தூரமாக இருக்கிறவர்களாக இவர்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோம் என்று சொல்லி தங்கள் நாவினாலே கிட்டி சேர்ந்து இருதயத்திலே தேவனுக்கு தூரமாக இருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய சிந்தை, தேவனுடைய சித்தம் அது இல்லை. நீங்க அதுக்கும் ஆழமாக போக வேண்டி இருக்கிறது. என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா அடுத்த வசனத்துல வருகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 22ஆம் வசனத்துல, தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவனை, ஐயா, வேர் ஆர் யூ கனெக்டிங் திஸ் டாட்ஸ் ஹியர்? What are you doing here? கொலை செய்யாதிருப்பாயாகன்னு ஆரம்பிச்சு எங்க வந்து நிக்கிறீங்க? கோபம் இல்ல, கோபப்படக்கூடாதுன்னு சொல்றீங்களா? எப்படி நியாயம் இது? இது எப்படி நியாயம்? நீ நியாயம் இல்லாமல் நீ கோபித்துக் கொள்வாயானால் you are actually seeding murder in your heart. கோபம், anger is the seed of murder. Anger is the seed. கோபம் கொலைக்கு விதையாக இருக்கிறது. அது நியாயம் இல்லாத கோபம், அர்த்தம் இல்லாத கோபம். இங்க ஒருவேளை சகோதரன் சொல்லி இருக்கிறதுனால திரும்ப நான் ரொம்ப சட்டப்பூர்வமாக பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன். சட்டத்தில் எல்லாத்தையும் விலக்கி சொல்லணும். சகோதரனை தான் சொல்லியிருக்குது, பொண்டாட்டி மேலே கோச்சிக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, இல்லை தங்கச்சிக்கிட்ட கோச்சிக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நோ 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 நோ, இட்ஸ் a community. It talks about the community. It talks about the community. You can't just show anger unnecessarily on anybody. யார் மேலையும் கோபத்தை தூக்கி எறிய காரணம் இல்லாமல் கோபம் பண்ணுவாயானால், கோபம் காண்பிப்பாயானால், எதுக்கு சார் கோச்சுன்னு இருக்கிறீங்க? சிலர்லாம் பார்த்து இருக்கிறீங்களா, அப்படி உருன்னு உட்காந்துருப்பாங்க. எதுக்குடா உருன்னு உட்காந்துருக்குறேன்? ஏன் உருன்னு உட்காந்துக்கிறேன்? ரெண்டாவது கிளாஸ் பாயாசம் கொடுக்கலன்னு. டேடப்பாவி, ரெண்டாவது கிளாஸ் பாயாசம் கொடுக்கலன்னு கூட வாடா பண்ணுவீங்க. எப்படி நிறைய கல்யாண வீட்டில் நடந்திருக்குது இந்த பிரச்சனை. எனக்கு முதல் பந்தியில் சாப்பாடு போடலன்னு, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன், நான் முதல் பந்தியில் எனக்கு சாப்பாடு போடலன்னு சண்டை நடந்த கல்யாணங்கள்லாம் உண்டுங்க. எதுக்கு எனக்கு கோபம்? எதுக்கு கோபம்? நியாயம் இல்லாமல் சகோதரனை உங்கள் உடன் விசுவாசிகளை, உங்களோடு கூட இருக்கிறவர்களை, the people that you are living with, if you are angry against them, அவர்கள் மேல தேவையில்லாத நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வீர்களானால் நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான்களாக இருப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார். நியாயமில்லாத கோபம் நியாய தீர்ப்புக்கு வித்தாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது கொலைக்கு விதையாக இருக்கிறது. இரண்டாவது, ராகா,
வீணன் என்று சொல்லுவீங்களே. ஆனா 22ஆம் வசனத்துல தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன். இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை அல்லது அராமிக் வார்த்தை, கிரேக்க வார்த்தையில அராமிக் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை ராக்கா. ராக்கா அப்படின்னா எம்டி மைண்ட்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? எம்டி மைண்ட். இதுக்கு என்ன சொல்ல வர்றோம்? நீ எல்லாம் எதுக்குடா இருக்கிற? கேட்டிருக்கீங்களா? இவன்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கிறான்னு தெரியல. யூஸ்லெஸ். Empty mind. Jesus is saying, இயேசுவானவர் சொல்லுகிறார், when you say somebody has raka, you are actually hurling curse against that person. அவர்கள் மேல சாபத்தை விடுகிறாய். நீ படைப்பை இல்லை, படைத்தவரை தூஷணம் பண்ணுகிறாய். படைத்தவரை தூஷணம் பண்ணுகிறாய். இது கோபத்தின் வார்த்தை. முதல்ல கோபத்தின் சிந்தனை, இரண்டாவது கோபத்தின் வார்த்தை. you're throwing words. அவங்க யாருக்கு பாத்திரவான்களா இருப்பாங்க? ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு பாத்திரவான்களா இருப்பாங்க. மூன்றாவதாக, மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன். எத்தனை பேர் முட்டாள், அறிவில உனக்கு அப்படின்னு சொல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ பக்குன்னு இருக்கும். ஐயோ முட்டாள் எல்லாரையும் சொல்லியிருக்கிறேன் நான், ஒருத்தரை விடாம எல்லாரையும் முட்டாள், அறிவில்லாதவன, முட்டாள் முட்டாள் முட்டாள். மூடனேன்னு சொல்றவன் எதுக்கு பாத்திரவானா இருக்கிறானா? ஹலோ, எதுக்கு? எரி நரகத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான். பட் the phrase there, உங்களுக்கு எனக்கு அது புரியாது, அதனால இது கொஞ்சம் டென்ஷன் ஆக்கக்கூடிய வார்த்தையா இருக்குது. What do they actually mean is they hurl God's curse on the person. When you say மூடன், வாழ தகுதி இல்லாதவன் சொல்றோம். என்ன சொல்றாங்க? வாழ தகுதி இல்லாதவர்கள். அமெரிக்காவில் ஒரு மேல்நாடுகளில் they use this word, God damn you. God damn you. அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் உன்னை அழித்து போடுவாராக. நீங்க நிறைய பேர் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது அப்படின்னு சொல்லி போய் காத்துன்னு இருக்குது ஜெபத்தில். எப்போ ஆண்டவர் அவங்களை அழிச்சு போடுவாரு? ஆண்டவரே, நாங்களாம் யோனாவின் குமாரத்திகளாக இருக்கிறோம், குமாரர்களாக இருக்கிறோம், இல்லை நாங்கள் செடி கீழே உட்கார்ந்துருக்கிறோம், தயவு செஞ்சு சாபத்தை கொடுக்குறேன்னு சொன்ன கொடுத்துரு. நான் யார் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவர்கள் அழிவை பார்ப்பதற்காக காத்து கொண்டு கடைசி என்ன சொல்லிடுவோம்? கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்களானால் எரி நரகத்துக்கு பாத்திரவான்களா இருப்பீங்கன்னு வசனம் சொல்லுது. You can't just like that go on with this, because this is a spirit of vengeance. முதலாவது சிந்தனையை பார்த்தோம், இரண்டாவது வார்த்தையை பார்த்தோம், third there is spirit of anger, ஆவி, கோபத்தின் மூர்க்கம், கோபத்தின் ஆவி. அவன் அழிஞ்சு போகணும்னு வக்கரமாக ஸ்தாபிக்கிற ஒரு நிலை. I want to see the destruction of the person. அந்த மனிதனுடைய அழிவை நான் பார்க்க வேண்டும் என்கிற அளவுக்கு அவர்கள் மேல உக்கிரத்தை கொட்டுகிற விஷயம். உங்களை எத்தனை பேர் நீங்க யார் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை யார் கஷ்டப்படணும்னு நினைக்கிறவங்களோ, அவங்க வெற்றி அடைகிறத பார்த்து பொறாமையில வயிறு எரிஞ்சிருக்குதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. இவெல்லாம் உருப்பிடவே மாட்டான்னு நினைச்சேன், இவன் எப்படிடா, இவன் எப்படி? அம்மா கேர்ஃபுல்லா இருங்க. உங்கள் நீதி பரிசேயரின் நீதியிலும் அதிகமாக இருக்க வேண்டும். கோபம் பாவத்துக்கான கொலை பாதகத்துக்கான அடிப்படையாக இருக்கிறது. நான் கொலை செய்யலைன்னு நினைச்சுக்கிட்டு இருதயத்தில் கொலை செய்கிறவர்களாக திரிவீர்களானால் கர்த்தர் அதை காண்கிறவராக இருக்கிறார். 3 விதமான பிரச்சனையை சொல்றாரு, 3 விதமான தண்டனையை சொல்கிறாரு. முதல் தண்டனை,
நீ நியாய தீர்ப்புக்கு பாத்திரவானா இருப்ப. இரண்டாவது, அன்னைக்கு இருந்த கோர்ட்டில் ஹையஸ்ட் கோர்ட் இஸ் செனடரின். அன்னைக்கு இருந்த யூதர்கள் மத்தியில் இருந்த கோர்ட்லேயே ஹையஸ்ட் கோர்ட், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் மாதிரி இருந்தது செனடரின் ஆலோசனை சங்கம். அங்கே போய் நிற்க வேண்டியது ஏற்படும். மூன்றாவதாக சொல்லுற, நீ மூடன்னு சொன்னா நீ எங்கே வேணா போய் நில்லு, நீ எவனா வேணா இருந்துட்டு போ, நீ வேத பாரகனாரு, சதுசேயனாயிரு, பரிசேயனாயிரு, நீ எரி நரகத்துக்கு பாத்திரவானா இருக்கிறாய். உன் இருதயத்திலே கொலை வெறி பிடித்து அலைகிறாய், கொலை வெறி பிடித்து அலைகிறாய். என்னுடைய நம்ம வாழ்க்கையில் இந்த வெறிய, இந்த கோபத்தை தொடர்ந்து மக்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அங்கே கிறிஸ்து மகிமைப்படுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெயராஜ் ஆப்ரஹாம்னு ஒரு அண்ணன் எனக்கு சண்டே கிளாஸ் ட்ரைனிங் கொடுத்தாரு. அவர் ஒரு விஷயத்த சொன்னார். அவங்க அக்கா, அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாங்களாம், அக்கா நீங்கள் என்ன சண்டை போட்டுக்கவே மாட்டீங்களா அக்கா, நீங்கள் புருஷனும் முன்னாட்டியும் எப்பவுமே சந்தோஷமாகவே இருக்கிறீங்களே, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, எப்படிக்கா உங்களால் முடியுது அப்படின்னு. இல்லைம்மா, எங்களுக்கும் சண்டை வரதான் செய்யும். அப்படியா? நாங்கள் கேட்டதே இல்லையாக்கா. நெக்ஸ்ட் நான் மனசு நினைக்கிறேன், இவங்க எப்படி நினச்சிக்கிறாங்கன்னு தெரில. லவுட் ஸ்பீக்கர் போட்டு பிஏ சிஸ்டம்லாம் செட் பண்ணி மைக் டெஸ்டிங் 1 2 3 இதாக சொல்லப்படுவது என்னவென்றால், நானும் என் மனைவியும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம், நான் என் மனைவி மேலே கோபமாக என்ன இல்லை, யூடியூப்பில் ரீல்ஸ் போடணுமா, ஷார்ட்ஸ் போடணுமா, என்ன வேணும் உனக்கு, வாட் யூ எக்ஸ்பெக்ட்? இல்லை, யூ see the condition of the mind. இந்த உலகத்தின் நிலை எப்படின்னா, என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, மற்றவங்க குடும்பத்திலையும் அந்த பிரச்சனை. I don't want the other families to prosper. The world wants to see the destruction. But amidst of this, இப்படிப்பட்ட குழப்பம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை நிறைவின் வாழ்க்கையாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருக்குதா? நானோ அவைகள் ஜீவன் பெறவும் அந்த ஜீவன் பரிபூரணம் அடையவும் வந்தேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. Just listen to that. Think about that. கொலை வெறிக்கு ஏதுவான கோபமும் மூர்க்கமும் உங்கள் இடத்துல காணப்படுகிறதா? இன்றைக்கு இயேசுவானவர்களை அழைக்கிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பு. நெக்ஸ்ட் வில் கோ, நான் எப்படி ப்ராக்டிக்கலாக வாழ்கிறது. இதை சொல்லி முடித்த பிறகு நீ எரி நரகத்துக்கு பாத்திரமானா இருப்ப. புரிஞ்சுக்கோ இதை. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு, அங்கே தானே பலிபீடத்தில் உன் காணிக்கையை வச்சுட்டு முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி, முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாயிட்டு பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. பின்பு வந்து என்ன செய்ய? பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து. பலிபீடத்தில் காணிக்கையை செலுத்துறதுனா இந்த பெட்டியில காசை போடுற கணக்கு இல்லை. You are sacrificing an animal, இல்லையா? இன்னொரு மிருகத்தை உங்கள் பாவ நிவாரண பலிக்காக என்ன செய்கிறோம்? என்னுடைய பாவம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகையினால எனக்கு பதிலாக, என்னுடைய பாவத்துக்கு பதிலாக இன்னொரு பலியை செலுத்த நான் வந்து நிற்கிறேன். இங்க வந்து நிற்கிற இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனுக்கு உன் பேரில், உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறை உண்டானால், அது உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நீ என்ன செய்ய? 24 என்ன சொல்லுதுப்பா? அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய். என்னப்பா? அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய். See, you have two options. ஒன்னு காணிக்கை தூக்கின்னு போயிடலாம், நீ பலியை தூக்கிட்டு போயிடலாம். ரெண்டு வாய்ப்பு இருக்குதுங்க. ஒன்று பலியை எடுத்துன்னு போயிடலாம், இல்லைன்னா பலியை அங்கேயே வச்சுட்டு போய் ஒப்புரவாயிட்டு திரும்ப வந்து பலி செலுத்து. தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார், தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார். நான் பலியை, அதெல்லாம் கஷ்டங்க, என்னால் முடியாதுங்க. இல்லைங்க, நீ சிலர்லாம் இருக்கிறோம், எனக்கு தெரியும், நான் பார்த்தது உண்டு காரியங்களில். இல்லை, வாரம் வாரம் அப்படியே மாதம் மாதம் ராபோஜனத்தில் பங்கெடுப்பாங்க. ஏதாவது ஒரு நாள் பிரச்சனை வந்துச்சுன்னா அன்றைக்கி என்ன பண்ண மாட்டாங்க? ராபோஜனத்தில் பங்கெடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன நல்ல சாக்கு இருக்குன்னா, இப்போ சில சபைகளில் வாரம் வாரம் நடக்குது ராபோஜனம், அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது மாதத்துக்கு ஒருக்க தான் இருக்குது. அப்போ இவங்க கோபமாக இருக்கிறதுக்கு ஒரு மாதம் இருக்குது, கோபத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது. இந்த மாதம் ஒரு மாதமாக கோபமாக இருந்தேன்,
இந்த வாரம் நான் முதல் வாரத்தில் ராபோஜன் எடுக்கலைன்னா இன்னும் ஒரு மாதம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் வரைக்கும் பார்த்துக்கலாம். அடுத்த கிட்ட 2 மாதம் என் கோபத்தை அப்படியே எரிநரகத்துக்கு போயிடுவியா? எரிநரகத்துக்கு போயிடுவா, அதான் பைபிள் சொல்லுது. What are we thinking through? What are we thinking through? இல்லை அப்படியே நாங்கள் பரிசுத்தமாக வந்து உனக்கு தெளிவில்லை. நீ எதற்காக வந்திருக்கிறாய்? வந்ததை நிறைவேற்று. தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற தேவன் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை சேர்த்துக் கொள்கிறார். ஆனால் மனம் திரும்பு, போய் ஒப்புரவாயிட்டு வா. நீ ஒப்புரவாயிட்டு வா. நீ ஒப்புரவாயிட்டு வந்து பலியை செலுத்த நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். காயினுடைய முகநாடி வேறுபட்டது. அவன் செலுத்தின பலியில வித்தியாசத்தை ஆண்டவர் பார்க்கல, அவன் இருதயத்திலே வித்தியாசத்தை பார்த்தார். அவன் இருதயம் அவன் சகோதரனுக்கு விரோதமாக இருந்தது. கெஞ்சரர் வந்து இந்த மொழிபெயர்ப்பில் அழகா எழுதியிருக்கு, அப்பொழுது யெகோவா காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டானது? உன் முகத்தோற்றம் ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? உன் சகோதரன் அவன் மேலே எரிச்சல் கொள்ளாதே. நீ நன்மை செய்ய உனக்கு வாய்ப்பு இருக்கு. நீ மனம் மாறு, ஒப்புரவாகு, நீ சீர் செய்ய. யெகோவா தேவன் பேசுகிறார். நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அது உன்னை ஆளுகை செய்ய விரும்பும், ஆனால் நீ அதை ஆளுகை செய்ய வேண்டும். Sometimes these emotions are deadly. Emotions are deadly. These emotions can destroy. இந்த உணர்ச்சிகள் நம்மை அழித்து போடக்கூடும். இந்த உணர்ச்சிகளை ஆளுகை செய்ய தேவன் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று படைப்பிலே உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுத்த தேவன். God wants you and me to handle and overcome and have control over situations. The biggest problem is we can overcome many things. நிறைய காரியங்களை நம்மளால ஓவர்கம் பண்ண முடியும், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். எங்க தெரியுமா விட்டுறோம்? நம்மை நாமே சரியாக ஆள தவறி போகிறோம். We control others well. என் வீட்டில் if I say to my children after assessing everything, this has to be done this way, இப்படி தான் நடக்கணும், get up and go, no excuse. They have to get up and go. எழுந்து போன்னு எழும்பு சொல்லிட்டேன்னா சொன்னது தான், சொன்னதான், எழுந்துச்சு தான் ஆகணும், எழும்பி தான் ஆகணும். I'll give you warning couple of times. நடக்கலைன்னா தண்ணியை ஊற்றி அதை எழுப்பிடுவேன். I'll make sure that you wake up. I'm not going to let you. நீ உன் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு உனக்கு அனுமதிங்க கிடையாது. நான் கண்ட்ரோல்ல இருக்கிறேன். I will be able to control you. I will definitely exercise my authority. என் அதிகாரத்தை நான் உபயோகிப்பேன், உன்னை நான் ஆளுகை செய்வேன். இது எனக்கு சுலபம். எது தெரியுமா ரொம்ப கஷ்டம்? என் கோபத்தை நான் ஆளுகை செய்வது, என் உணர்ச்சியை நான் கட்டுப்படு. அங்கதான் பிரச்சனை எனக்கு. My problem is not ruling somebody else but ruling myself. என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்வதில் தான் எனக்கு போராட்டம் இருக்குது. ரைட்? காயின் தவறி போனான். ஆண்டவருடைய எச்சரிப்பை கேட்டான், அதை உதாசீனப்படுத்தினான், கொலை செய்தான், கொலை பாதகனாக இருக்கிறான், தேவ பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டவனாக. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவ சத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? அடுத்ததாக மனம் திரும்பு. மனம் திரும்பு. You have to come back to God. இன்னொரு பிரச்சனையை சொல்றாரு. எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமல், நியாயாதிபதி உன்னை சேவகன் இடத்தில் ஒப்புக்கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோட நல்மனம் பொருந்து. ரியலைஸ் யுவர் ப்ராப்ளம். உன்னுடைய தவறை உணர்ந்து உன் தவறை சரி செய், உன் தவறை ஒப்புக்கொள், கீழ்ப்படி.
உன் எதிராளியோட என்ன செய்ய? ஒப்புரவாக. Many of us hold on to our egos. தெரியும் நான் தான் தப்பு பண்ணேன்னு, ஆனால் அவங்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? அவன் எவ்வளோ தப்பு பண்ணிக்கிறான் தெரியுமா? நான் சின்ன தப்பு தான் பண்ணேன், அவங்க பண்ணது மகா பெரிய தப்பு. நான் ஏன் இறங்கி போகணும்? நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? கொடுக்காத. எரி நரகம் காத்துன்னு இருக்குது. நீ நீதிமன்றத்துக்கு போய் அங்கே அவமானப்படுவதை விட, உன் எதிராளி உன்னை குற்றவாளியாக தீர்ப்பதை விட, சில நேரங்களில் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் மெனி அ டைம்ஸ். நான் சில பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை அந்த அந்த பர்சன் மேலே எனக்கு ரொம்ப கோபம் வரும். என்ன இப்படி பண்ணுறாங்க? நான் இவ்வளோ இறங்கி போகிறேன், இவ்வளோ செய்கிறேன், நான் என் அதிகாரத்தை காண்பிக்கிறது இல்லை, ஆனால் இவ்வளோ பண்ணுறேன், ஆனாலும் இவங்க எனக்கு மரியாதை கொடுக்கல, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரம் அதை போய் பேசுறதுக்காக உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீதிமன்றத்தில் அவங்களோட பேசி ஒப்புரவாயிட்டோன்னா பிரச்சனை இல்லை. தம்பி, ஐ ஃபெல்ட் திஸ் வே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் நடந்துக்கிட்ட விதம், எனக்கு ரொம்ப காயப்படுத்திருச்சு, நான் அதை உங்களோட பேசி அதை சரி செய்ய வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க எனக்கு விளக்கத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது, அப்படியே நான் சாரிம்மா நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சுலபம். ஒருவேளை நான் இல்லைண்ணே நான் அப்படி யோசிக்கல, நீங்கள் இப்படி பண்ணதான் எனக்கு அப்படி என்னை அப்படி தூண்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லும் போது நான் மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்வது ரொம்ப சுலபமான ஒரு காரியமாக போகுது. சரிங்களா? ஆனால் அவர்கிட்ட நான் பேசாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு நியாயாதிபதி கிட்ட போயிட்டு, எல்லாருக்கும் மேலே இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு, ஆனால் அவன் மேலே சம கோபத்தில் இருக்கிறேன், சரியே இல்லை அவங்க பண்ணுறது, இவங்க எப்போ தான் திருந்துவாங்கன்னு தெரியல, என்னதான் பண்ணுறீங்க நீங்கள், தயவு செஞ்சு இதை பேசுங்க. ஆனால் உட்காருங்க, கூலாக உட்காருங்க, பேசலாம், நம்ம உட்காருங்க அப்படின்னு நம்மளை உட்கார வச்சு, தம்பி என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்கும்போது, நீங்கள் இதுக்கு அனுபவிச்சிருக்கீங்களா தெரில, அவங்கக்கிட்ட நம்ம அவங்கக்கிட்ட பிரச்சனையை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் நமக்கே உணர்வு வரும், தப்பு அவங்க பேரில் இல்லை, தப்பு நம்ம பேரில். அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு காரணத்தையே நான் தான் கொண்டு வந்திருக்கேன்றது நமக்கு அப்புறம் தான் வெளிப்படும். நிறைய நேரத்தில் பொதுவாக போய் அசிங்கப்படுவதற்கு முன்பதாக தெய்வ பிரசன்னத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஒப்புரவாவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தும் பொழுது, don't hold on to your unnecessary emotions called ego. நீ நிறைய பேர் அந்த ஈகோவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்கி 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 வாழ்க்கையை தொலைத்து போட்டு கொண்டு இருக்கிறோம். சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒப்புரவாகுதல் இல்லை, இல்லை நண்பர்களுக்குள்ள ஒப்புரவாகுதல் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒப்புரவாகுதல் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒப்புரவாகுதல் இல்லை, உடன் விசுவாசிகளோட ஒப்புரவாகுதல் இல்லை, மெய்ப்பெண்களுக்கும் மந்தைகளுக்கும் ஒப்புரவாகுதல் இல்லை. ரொம்ப கொடுமையான ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க போவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார் என்று சொன்னால் சரி செய்து கொள்வோம். ஆண்டவர் வாய்ப்பை தருகிறார், வாய்ப்பை தருகிறார். This is the time to surrender to God. ஒருவேளை நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுமானால் ஒரு பைசா கூட வித்தியாசம் இல்லாமல் அல்லது மீதம் வைக்காமல் திருப்பி உங்கள் கடனை திருப்பி செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக நிற்போம். You will have to give account to everything you have done, everything that you owe. நீங்கள் கடன் ஆளியாக இருக்கிற காசு மாத்திரம் இல்லை, இது சும்மா காசு பணம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே லிமிட் பண்ணிடாதீங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மணி, இட் இஸ் அபவுட் யுவர் என்டையர் லைஃப். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் வீணாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் நிமித்தம் கர்த்தருடைய நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். செட்டில் இட். வீணாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை கர்த்தருடைய நாளில் கணக்கு கொடுக்கணுங்க, கர்த்தருடைய நாளில் கணக்கு கொடுக்கணும். அன்பு செலுத்துவதினாலே நீங்கள் இழந்து போவது இல்லை. அன்பு உங்களை நிர்கதியாக விடாது, நிர்கதியாக விடாது. சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பாருங்கள். மனம் திரும்பு, தாழ்த்து உன் தவறுகளை உணர்ந்து இன்றைக்கு மனம் திரும்பு. இல்லை அது எனக்கு என்னுடைய தன்மானத்தை அசிங்கப்படுவோம். நிறைய பேரை பார்த்துருக்கேன், கௌரவம் என் மானம் அப்படின்னு போய் அசிங்கப்பட்டு ஊரை விட்டு ஊர் ஓடி போய் சீரழிஞ்ச கூட்டம்லாம் எனக்கு தெரியும். எங்கள் உறவுக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கௌரவம் அப்படி பார்ப்பாங்க பயங்கரமாக. ஒரு காலத்தில் பயங்கர கௌரவம் பார்த்தவர்கள்
வாழ்க்கையை தொலைத்து போட்டார்கள், உறவுகளை தொலைத்து போட்டார்கள். ப்ளீஸ் டோன்ட் பி தட். கொலைபாதகர்களாக இருப்போம். ஆண்டவர் அழைக்கிறார், இன்றைக்கே மனம் திரும்பு, இன்றைக்கே தேவ கிருபைக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் நம்மை சுகமாக்க முடியும். உங்கள் வயசை கணக்கு பண்ணிக்கோங்க. இன்ட்டு 365 நாளை கணக்கு போட்டுக்கோங்க. இன்னும் எத்தனை நாட்கள் இருப்பீங்கன்னு கொஞ்சம் கணக்கு போட்டுக்கோங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு கணக்கு போட்டுக்கோங்க. இனி எப்படி இருக்க போகிறீங்கன்னு கணக்கு போட்டுக்க பாருங்க. என்ன பண்ண போகிறோம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிக அதிகமாக நாம் செயலாற்றுகிற நேரம், அதாவது நம்ம வேலை செய்கிற ஆக்டிவாக இருக்கக்கூடிய டைம், மற்றவர்களுடைய இணைந்து இருக்கக்கூடிய நேரம் ஒரு மனிதனுக்கு 4ல் 1 பங்கு தான். மனிதனுடைய வாழ்க்கையில் 4ல் 1 பங்கு தான். அதை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மற்ற நேரம் நம்ம தூங்குகிறோம், மற்ற சுய பராமரிப்புக்கு நேரத்தை செலவழித்துக் கொள்கிறோம், மற்ற காரியங்களை நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். பிறரோடு வாழ்வது மிக சுருக்கமான, மிக குறுகிய நாட்கள் தான் வாழ்ந்துட்டு, கொஞ்ச நாட்கள் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களை எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். யெகோவா தேவன் காயினை பார்த்து சொன்னார், உன் முகநாடி வேறுபட்டிருக்கிறது. உன் முகநாடி, உன் முக தோற்றம் வேறுபட்டிருக்கிறது. அது உன் இருதயத்தை காண்பிக்கிறது. இருதயத்தின் நிறைவு வாயினாலே தெரியும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கிறது பழமொழி. வார்த்தையினாலும் சிந்தனையினாலும் மூர்க்கமான ஆவியினாலும் கொலை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் நாம ஆராய்ந்து பார்க்கலாம். ஐயா, நான் ஆயுதத்தை எடுத்து கொலை செய்யலை, ஆனால் சிந்தனையில் கொலை செய்து கொண்டிருக்கிறீங்களா? வார்த்தையினாலே கொலை செய்து கொண்டிருக்கிறீங்களா? கொலை வெறியின் ஆவி நம்மிடத்தில் இருக்கிறதா? மூடனே, கர்த்தருனை அழித்து போடட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு வெறி பிடித்தவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் அழைக்கிறார், உன் பலிபீடத்துக்கிட்ட வந்துட்டப்பா, இன்னைக்கு தேவ பிரசன்னத்தில் வந்துட்டப்பா. அருமையான தேவ ஜனமே, தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிறீங்க. ஒப்புரவாகுங்க, ஒப்புரவாக ஒப்பு கொடுங்க. மனம் திரும்ப வேண்டிய காரியத்திலே மனம் திரும்பி தேவனண்டை திரும்ப உங்களை ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் இயேசுவே, என்னையும் எங்களையும் தாழ்த்தி, தரை மட்டும் தாழ்த்தி உங்கள் பிரச்சனத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எங்களுக்கு கடினம் ஆண்டவரை இதை செய்து முடிப்பது. இட்ஸ் வெரி டஃப் ஃபார் அஸ் டு லிவ் திஸ் நான் ஈகோசென்ட்ரிக் லைஃப். எங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது மிக கடினமாக இருக்குது. நாங்கள் பலவீனர்களாக இருக்கிறோம், சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு முள் எங்களை குத்தி கொண்டே இருக்குது. எங்களில் அநேகர் ஆண்டவரே இந்த கோபம் மூர்க்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக. ஒப்புரவாகுதலை எங்களிலே உண்டு பண்ணுவீராக. எரி நரகத்துக்கு இல்லை ஆண்டவரே, நித்திய வாழ்வை பரிசளிக்க வந்த தெய்வமே, உம்மை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதினாலே எங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க, அந்த பரிபூரண வாழ்வை நாங்கள் அனுபவிக்க, உம்முடைய பிரமாணத்தின்படி வாழ்வதினால உம்மை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னையும் எங்களையும் மன்னித்து அருளுவீராக. இந்த பூமிக்கு நாங்கள் வெளிச்சமாயிருக்க உதவி செய்யுங்க. எங்கள் இருளை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த ஜீவ ஒளி
எங்கள் மீது பிரகாசிப்பதாக. நாங்கள் இருளாய் இல்லை ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you.